அல்லாஹ் மாதங்களை 12ஆக அமைத்து அதில் சில மாதங்களை புனித மாதம் என்று கூறுகிறான். அதை போல வாரத்தில் 7 நாட்கள், அந்த நாட்களில் மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும் என்று இஸ்லாம் உறுதிப்படுத்துகிறது. பொதுவாக எல்லா நாட்களும் இறைவனால் படைக்கப்பட்ட நாட்களாகும். என்றாலும் சில அமல்கள் மூலம் குறிப்பிட்ட அந்த நாட்கள் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் வெள்ளிக்கிழமை நாளில் ஜும்ஆ என்ற அமலை முன்னிறுத்தி பல சிறப்புகளை, நன்மைகளை வழங்கி அந்த நாள் சிறப்பான நாளாக இஸ்லாம் அறிவித்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். பின்வரக்கூடிய ஹதீஸ்களை நன்றாக அவதானியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதிக்கும் நாட்களில் வெள்ளிக்கிழமையே மிகவும் சிறந்த நாளாகும். அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அன்றுதான் சொர்க்கத்திற்குள் அனுப்பப்பட்டார்கள். அன்றுதான் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அன்றுதான் யுக முடிவு நிகழும். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்லிம், இலக்கம் 1548. மேலும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாம் தாம் காலத்தால் பிந்தியவர்களாகவும் மறுமை நாளில் தகுதியால் முந்தியவர்களாகவும் இருப்போம். எனினும் நமக்கு முன் வந்த ஒவ்வொரு சமுதாயத்தாரும் யூத மற்றும் கிறிஸ்தவர் நமக்கு முன்பே வேதம் வழங்க பெற்றனர். அவர்களுக்கு பின்புதான் நாம் வேதம் வழங்க பெற்றோம். அல்லாஹ் நம் மீது விதியாக்கியுள்ள இந்த வெள்ளிக்கிழமை நாளை அல்லாஹ் நமக்காக தேர்ந்தெடுத்து அறிவித்தான். வார வழிபாட்டு நாள் தொடர்பாக மக்கள் நம்மை பின்தொடர்பவர்களாகவே உள்ளனர். வெள்ளிக்கிழமை நமது வழிபாட்டு நாள் எனில் அடுத்த நாள் சனிக்கிழமை யூதர்களின் வழிபாட்டு நாளாகும். அதற்கடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களின் வழிபாட்டு நாளாகும். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் முஸ்லிம், இலக்கம் 1549. எனவே ஆதம் நபியை முக்கியத்துவப்படுத்தியும் அமல்கள் ரீதியாக வெள்ளிக்கிழமை சிறப்பான நாளாகவும் நபி அவர்கள் பிரகடனப்படுத்தியுள்ளார்கள். வியாபாரம் செய்ய தடையா? வெள்ளிக்கிழமையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் முகமாக ஜும்மா நடக்கும் நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது என்ற தடையை அல்லாஹ் குர்ஆன் மூலம் எச்சரிக்கிறான். அதை பின்வரும் குர்ஆன் வசனத்தின் மூலம் அறியலாம். ஈமான் கொண்டவர்களே, ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹுவை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும். திருக்குர்ஆன் அத்தியாயம் 62 வசனங்கள் 9. பின்னர் ஜும்மா தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டதும் பள்ளியிலிருந்து வெளிப்பட்டு பூமியில் பரவி சென்று அல்லாஹுவுடைய அருளை தேடிக் கொள்ளுங்கள். அன்றையும் நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அல்லாஹுவை அதிகம் தியானம் செய்யுங்கள். திருக்குர்ஆன் அத்தியாயம் 62 வசனங்கள் 10. அவர்களில் சிலர் ஒரு வியாபாரத்தையோ அல்லது ஒரு வேடிக்கையையோ கண்டால் அதன்பால் அவர்கள் சென்று விடுகின்றனர். மேலும் நின்ற வண்ணமே உம்மை விட்டு விடுகின்றனர். அல்லாஹ்விடத்தில் இருப்பது வேடிக்கையை விடவும் வியாபாரத்தை விடவும் மிகவும் மேலானதாகும். மேலும் அல்லாஹ் உணவளிப்பவர்களில் மிகவும் மேலானவன் என்று நபியே நீர் கூறுவீராக. திருக்குர்ஆன் அத்தியாயம் 62 வசனங்கள் 11. ஜும்ஆ நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது, அவைகளை நிறுத்திவிட்டு நேரத்தோடு பள்ளிக்கு வர வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அதிகமான மக்கள் பின்வரும் கேள்வியை கேட்கிறார்கள். அதாவது, ஆண்கள் பள்ளிக்கு ஜும்மாவிற்கு செல்வதற்காக வியாபாரத்தை விடும்படி இறைவன் சொல்கிறான். அப்படியானால் பெண்கள் அந்த நேரத்தில் வியாபாரம் செய்யலாமா? அல்லது கடையை பூட்டாமல் அல்லது தொழில் சாலையை பூட்டாமல் அந்த நேரத்தில் அந்நியர்கள் மூலம் வியாபாரம் செய்யலாமா என்ற கேள்வி பரவலாக கேட்பதை காணலாம். நேரடியான தடையை இதற்கு நாம் காணாவிட்டாலும் வியாபாரத்தை விடுங்கள் என்ற வாசகம் வியாபாரம் செய்யக்கூடாது என்ற விளக்கத்தை தருகிறது. சனிக்கிழமை மீன்பிடிக்க கூடாது என்ற இறைவனின் சட்டத்தை மீறி தந்திரமாக கையாண்டதினால் அவர்கள் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டார்கள். அவர்களை இறைவன் கடுமையாக தண்டித்தான் என்பதை குர்ஆனில் காண்கிறோம். என்றால் பொதுவாக அந்த ஜும்மா நேரத்தில் மட்டும் அனைவரும் வியாபாரத்தை விடுவதுதான் மிகவும் பொருத்தமாகும். அல்லாஹ் மிக அறிந்தவன். சிலர் வெள்ளிக்கிழமையின் முக்கியத்துவத்தால் அன்றைய நாள் முழுவதும் வியாபாரத்துக்கு விடுமுறை அளிக்கிறார்கள். இன்னும் சிலர் ஜும்மா செல்வதற்காக அரை நாள் விடுமுறை எடுத்து ஜும்மாவிற்கு பின் தன் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். இன்னும் சிலர் ஜும்மாவிற்கு முன் நேரத்தோடு வியாபாரத்தை விட்டு விடுகிறார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு அருள் பாலிப்பானாக. எனவே ஜும்மா நேரத்தை மையப்படுத்தி சுமார் 2 மணித்தியாலங்கள் தொழிலாளர்களுக்கு விடுமுறை கொடுக்கலாம். இது நமது ஈமானுக்கும் பாதுகாக்கும், நமது செல்வத்திற்கும் பாதுகாப்பாகும். இதன் மூலம் அந்நியர்கள் நமது மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்கும் இஸ்லாத்தின் மீது உறுதியை அறிந்து கொள்வதற்கும் இது ஒரு அழகான வழிமுறையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் வெள்ளிக்கிழமை அன்று குளித்துவிட்டு ஜும்மா தொழுகைக்கு சென்று அவரது விதியில் எழுதப்பட்டிருந்த அளவு
கூடுதலாக தொழுதார். பிறகு இமாம் தமது சொற்பொழிவை குத்பா முடிக்கும் வரை வாய்மூடி மௌனமாக உரையை கேட்டுவிட்டு அவருடன் சேர்ந்து தொழுகையை நிறைவேற்றுகிறார். இத்தகையவருக்கு அந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரையும் மேற்கொண்டு 3 நாட்கள் வரையும் ஏற்படுகின்ற சிறிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்லிம், இலக்கம் 1556. ஜும்மா தொழுகைக்காக குளித்துவிட்டு தலைக்கு எண்ணெய் பூசி நறுமணங்களை பூசிக்கொண்டு நேரத்தோடு பள்ளிக்கு சென்றால் சுமார் 10 நாட்களின் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை அவதானியுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் வானவர்கள் ஜும்மா தொழுகை நடைபெறும் பள்ளிவாசலின் ஒவ்வொரு நுழைவாயிலிலும் நின்று கொண்டு முதலாக உள்ளே நுழைபவரையும் அடுத்தடுத்து உள்ளே நுழைபவரையும் அவர்கள் யார் யார் என எழுதி பதிவு செய்து கொண்டிருப்பார்கள். இமாம் மிம்பர் மீது அமர்ந்து விட்டால் வானவர்கள் அந்த பெயர் பதிவு ஏடுகளை சுருட்டி வைத்துவிட்டு வந்து இமாமின் உரையை செவியுறுகின்றனர். ஜும்மாவுக்காக நேரத்தோடு வருபவரது நிலையானது ஓர் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவரது நிலைக்கு ஒப்பானதாகும். அதற்கடுத்து வருபவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவர் போன்றவர் ஆவார். அதற்கடுத்து வருபவர் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தவர் போன்றவர் ஆவார். அதற்கடுத்து வருபவர் ஒரு கோழியையும் அதற்கடுத்து வருபவர் ஒரு முட்டையையும் தர்மம் செய்தவர் போன்றவர்கள் ஆவர். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்லிம், இலக்கம் 1554. மேலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், பெரும் துடைக்காக குளிப்பதை போன்று வெள்ளி அன்று குளித்துவிட்டு நேரத்தோடு பள்ளிவாசலுக்கு செல்பவர் ஓர் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவர் போன்றவர் ஆவார். அதற்கடுத்த 2ஆம் நேரத்தில் செல்பவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவர் போன்றவர் ஆவார். துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் நேரம். வெள்ளிக்கிழமை நாள் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஓர் அடியான் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் துஆ கேட்டால் அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக நபி அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை பற்றி குறிப்பிடுகையில் அதில் ஒரு நேரம் இருக்கிறது. சரியாக அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் அடியார் தொழுகையில் ஈடுபட்டு அல்லாஹ்விடம் எதை கோரினாலும் அதை அவருக்கு அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை. இந்த ஹதீஸ் 2 அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது. அவற்றில் ஹுதைஃபா ரஹ்மஹுல்லா அவர்களது அறிவிப்பில் அது மிக குறைந்த நேரம் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தமது கையால் சைகை செய்து உணர்த்தினார்கள் என அதிகப்படியாக இடம்பெற்றுள்ளது. முஸ்லிம் 1543. மேற்சென்ற ஹதீஸில் தொழுகையில் ஈடுபட்டு பிறகு துஆ கேட்டால் என்ற வாசகத்தின் மூலம் ஜும்மா தொழுகையை முடித்துவிட்டு துஆ கேட்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் மிக அறிந்தவன். மேலும் வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு நேரம் என்ற வாசகமும் தொழுகையில் ஈடுபட்டு விட்டு துஆ கேட்க வேண்டும் என்ற வாசகமும் அது வெள்ளிக்கிழமை நாளின் சுபஹ் தொழுகை, ஜும்மா தொழுகை, அசர் தொழுகை ஆகிய தொழுகையின் பின்னால் ஏதோ ஒரு நேரமாகவும் இருக்கலாம் என்பதையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அல்லாஹ் மிக அறிந்தவன்.